ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தாரிகா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன். நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரியோட பேரு நாகமானும் 7 புலிகளும். நாகமானும் 7 புலிகளும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட ஹீரோ இவருதான். இவர் பேரு நாகமான். இவரு சீரிய நாட்டின் மிக சிறந்த படை தளபதினா தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போய் டிசுன்னு சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிமையா கூட்டிக்கிட்டு வருவாங்க. ஒரு தடவை நாகமான் இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அங்க உள்ள பெரியவங்களையும் சின்னவங்களையும் அடிமையா கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுல ஒரு சின்ன பொண்ணு, நல்ல பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்கள வீட்டு வேலை செய்ய நாகமான் வச்சுக்கிட்டாங்க. ஒரு தடவை நாகமான் வரம்புல வெள்ளை வெள்ளையா சின்ன சின்ன புள்ளியா புண்ணா வந்துருச்சு. அது பேரு குஷ்டரோகம். அந்த நோய குணப்படுத்தவும் முடியாது, சுகப்படுத்தவும் முடியாது. எந்த டாக்டராலையும் அந்த நோயை குணப்படுத்தவே முடியல. அவர் ரொம்ப சோர்வா இருக்காரு, வாடி போயிட்டாரு. அப்ப அந்த குட்டி பாப்பா இருந்துச்சுல, அந்த குட்டி பாப்பா போய் நாகமான் மனைவி கிட்ட, எங்க ஊரு இஸ்ரேல் நாட்டுல எலிசா தாத்தான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஏசப்பா பேச்சு கேட்கிற நல்ல தாத்தா. அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த குஷ்டரோகம் நிச்சயமா குணமாகும். அவரால குணப்படுத்த முடியாது நோயே கிடையாது. நீங்க எஜமானன அங்க போக சொல்லுங்க. நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போய் எலிசா தாத்தாவை பார்த்துட்டு வாங்க. எந்த மருந்து என்ன குணப்படுத்தல, எந்த மருத்துவரும் என்ன சுகப்படுத்தல. கடைசியா எலிசா தாத்தாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தொக்குடின்னு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனாங்க. போகும்போது ஒரு வண்டியில தங்கம், வெள்ளி, புது துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. எதுக்கு அப்படின்னு தெரியுமா? ஒருவேளை எலிசா தாத்தா குணப்படுத்திட்டாங்கன்னா எலிசா தாத்தாக்கு கிஃப்ட் கொடுத்தாலான்னு நினைச்சு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனாங்க. கடைசியில எலிசா தாத்தா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனா எலிசா தாத்தா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புனாங்க. அந்த வேலைக்கார பேரு கேகசி. அவர் சொன்னானா, நம்ம அடுத்தெல்லாம் எதையும் எடுத்துட்டு வரல, பக்கத்துல யோர்தான் நதின்னு ஒரு நதி ஓடுது. அந்த
1 2 3 4 5 6 தடவை குளிச்சோம். அவர் உடம்புல இருக்கிற நோய் போற மாதிரியே தெரியல. ஆனா எல்சா டாக்டர் 7 டைம்ஸ்ல குளிக்க சொல்லியிருக்காரு. நம்ம 6 தடவை குளிச்சோம், அவர் 7 டைம்ஸ்ல குளிக்க சொல்லியிருக்காருன்னு 7ஆவது தடவை முக்கி எழுந்திருச்சாரு. பார்த்தா அவர் உடம்புல இருந்த வெள்ளை வெள்ளை சின்ன சின்ன புள்ளி புள்ளி புண்ணெல்லாம் பறந்து போச்சு. இப்ப அவரை பார்க்க ஒரு இளைஞர் மாதிரி இருக்காரு. எந்த மருந்து என்ன குணப்படுத்தல, எந்த மருத்துவரும் என்ன குணப்படுத்தல. இஸ்ரவேலின் தேவனாகிய ஏசப்பா தான் என்ன குணப்படுத்திருக்காங்க. இனி ஏசப்பா தான் எங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட எல்லாரையும் அழைச்சிட்டு சந்தோஷமா அவங்க நாட்டுக்கு போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி பாப்பா போல நமக்கு தீங்கு செய்தவர்களையும் நாம நினைத்து நல்லது செய்யணும்.